ब्रह्म सीदाम्नहं वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्द सुखदाहार अगण्डानन्द विग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुं रागादिरोगान् शतदानुशक्ता न शेषकाय प्रसृदान शेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकाले यो पूर्ववैद्याय நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு ஒரு சாங் பார்க்கலாம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால். தப்பாது ஆனாலும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்று சீர்திருத்திட முடியும் உன்னால் என்று அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தில்லை நாயகனவன் திருவரங்கரும் அவன் எல்லையான புவனமும் ஏகமுத்தியானவன் வல்லபங்கள் கூறுவார் வாய்ப்புடுத்து மாழ்வார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு பாடுறோம். இதுல தில்லை நாயகனா இருப்பதும் சரி, திருவரங்கனா இருப்பதும் சரி, எல்லையான புவனத்தில் ஏக முத்தியாக இருப்பவனும் சரி, அவனே ஒருவன், அவனே சீவன், அவனே சிவன் அப்படின்னு சொல்லி சிவவாக்கியர் சொல்றாரு. இந்த பாட்டுக்கும் நம்ம இப்போ பார்க்க போற பகுதிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம முன்னாடி இருக்கிற அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும், பிரம்மா சரஸ்வதி இவங்க ரெண்டு பேருமே மனதால தான் உற்பத்தி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மனதாகும் விஷ்ணு, இந்த விஷ்ணுவில் இருந்து தான் உலகம் உண்டானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் விஷ்ணுவிற்கு ஒரு பேரும் இருக்கு, விஷம்பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது மனம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம காணுகின்ற உலகம் வந்து இருக்காது, நம்மளால பார்க்க முடியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த உலகம் கிடையாது, நம்மளால எதையும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது. அதனால உணர்வும் இருக்காது. அப்போ விழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷ்ணுவாகிய மனம் வந்து முட்டை வடிவமாக வெளியில வந்து வருது. அதாவது ஜீவசக்தி வெளிப்பட்டு அது சலிச்சு நம்ம பார்க்கறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும் உணர்றதுக்காகவும் உபயோகமா இருக்குது. அப்போ விஷ்ணு அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தா, விஷ்ணுன்றது ரஜோகுணம். அது எப்படி ரஜோகுணம் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாதான் அவருக்கு வந்து ராஜான்னு சொல்லுவோம். இப்போ கூட வெனிசுலால வந்து ஒரு ராஜாவை வந்து தூக்கிட்டாங்க, எந்த ஒரு போரும் பண்ணல, ராஜாவை மட்டும் அழுக்கா தூக்கிட்டாங்க, அதிபர் மட்டும் தூக்கிட்டாங்க, எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. அந்த நாடே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு, போரே பண்ண வேணாம், ராஜாவை தூக்குனா போதும். அந்த மாதிரிதான் அப்போ ராஜான்ற மனத்தை தூக்கிட்டான். அப்ப மனம் இல்லை அப்படின்னா நம்ம காணுகின்ற உலகம் இல்லை, ஒன்றும் இல்லை, சம்பித்து போயிடும். அது போல மனமாய் இருக்கின்றது இந்த விஷ்ணு. சரி, அதுக்கு பேர் தான் என்னன்னா பரிபாலத்தன்மை இருக்க வேண்டும். அதாவது இந்த காக்கும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவங்கதான் வந்து ராஜா. இப்போ விஷ்ணு படம் பார்த்திருப்போம், நம்ம வந்து சிவன் படம்லாம் பார்த்திருப்போம். அப்போ விஷ்ணு படத்தை நம்ம உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியும் ஆனந்த சயனத்துல இருக்க மாதிரியும் அவருக்கு வந்து ராஜா மாதிரி ஒரு வேஷம் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கங்கணம் கட்டியிருப்பாரு, முத்து மாலை போட்டிருப்பாரு, 2 மனைவிகள் இருப்பாங்க. லட்சுமின்னு சொல்லுவாங்க, பத்மாவதின்னு சொல்லி 2 மனைவிகள் இருப்பாங்க, நாரதர் இருப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு பணியாட்கள்லாம் இருப்பாங்க. அதுவும் இல்லாம விஷ்ணுன்றது, அதாவது காக்கும், அது வந்து மனம் சொன்னோம் இல்லையா, 10 அவதாரம் வந்து விஷ்ணுக்கு இருக்கு. அப்போ 10 அவதாரம் சாஸ்திரத்துல தான் சொல்லி வச்சாங்க. இப்போ சத்வ யுகத்திலயும் சரி, துரோத யுகத்திலயும் சரி, கலியுகம் முன்னாடியும் சரி, யாரு இதை பார்த்து எழுதுனா, இது வந்து ஒரு தத்துவமா தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது என்னன்னு நமக்கு தெரியணும். 10 அவதாரம். இப்போ மச்ச அவதாரம் அப்படின்னா முதல்ல சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு உயிர் தோற்றம் உருவாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது நீர். அந்த நீர்ல இருக்கிற அமீபான்னு சொல்லுவாங்க, அது வந்து மீன் அப்படின்னு சொல்லி ஒரு உருவகப்படுத்தி மீன் அவதாரமா நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து அப்படி வந்து கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கூர்மைன்ற அந்த இதுக்கு வந்து நீர்லயும் வாழும், நிலத்திலயும் வாழும். அதாவது ஆமை கூர்ம அவதாரம்ன்றது ஆமை அவதாரம். அந்த அவதாரத்தை வந்து அந்த குறியீடா காமிச்சிருப்பாங்க. இப்ப நிலத்துல மட்டும் வாழ்றது வந்து வராகம், அதாவது பன்றி அவதாரம். அந்த மாதிரி வந்து நிலத்துல மட்டும், அதாவது வந்து இந்த உயிரோட பரிமாணம் எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி உருவானான்றத ஒரு இதுலயும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நரசிம்ம அவதாரம், சிங்கமாவும் மனிதனாகவும். நம்ம இந்த இடத்துல வந்து குரங்கா கூட வச்சிருக்கலாம், குரங்க வந்து வெளிப்படையா இது பண்ணாம சிங்கம்னு ஒரு 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 இதை கொடுத்துட்டாங்க. அது மாதிரி வந்து மனிதனா முழுமையா அடையாம மிருகமாவும் மனிதனாவும் இருந்த ஒரு காலகட்டம். இது எல்லாமே சேர்ந்தது வந்து சத்யுகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து வாமன அவதாரம் எடுக்கும் போது வந்து முழு வளர்ச்சி இல்லாம, ஒரு குழந்தை மாதிரியும் அதுலயும் முழு வளர்ச்சி இல்லாம வந்து காட்டியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து சிங்கமாவும் மனிதனாவும் இருந்த ஒரு ஒரு உடல் வந்து திருப்பியும் மனிதனா ஆனா முழு வளர்ச்சி இல்லாம ஆயிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச்ல நான் வந்து அடிக்கடி கேள்விப்படுறது வந்து முழுசா தலை வந்து முழுசா வந்து இல்லாத உடலை பார்த்தோம், இது வந்து எத்தனையோ 1000 கோடிக்கு முன்னாடி நாங்க வந்து எடுத்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த கார்பன்டோட இது பார்த்துட்டு. ஸோ அப்படி பார்த்தா இதெல்லாம் வந்து உண்மையா இருக்கு, இதை உருவகப்படுத்தியும் இருக்கு. அதாவது வந்து வாமன அவதாரத்துல சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வந்து பரசுராமர் அவதாரம் வந்து முழு வளர்ச்சி அடைந்த ஒரு ஆண், அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அறிவிலையும் சரி, உடம்போட பலத்திலையும் சரி. உடம்பு பலம் எப்பவும் இருக்கு, ஏன்னா மனிதர்கள் அந்த இதுல இருந்தே சிங்கத்தோட்டு இருக்கும் போதே உடம்பு வந்துச்சு. ஆனா மனபலம் எப்ப அந்த மனம் வாய்ப்பித்திருக்கோ அந்த பரசுராம அவதாரத்துல வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ராமர் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து என்ன வருதுன்னா, ஒரு மனிதன் தெய்வீக நிலைக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தனி மனித ஒழுக்கம் வந்து தேவைப்படுது. அதுதான் ராமரோட இதுவா வந்து காமிச்சிருப்பாங்க. இத்தனை இதுவும் வந்து விஷ்ணுவுக்கு இருக்கு. பலராமர் அப்படின்னா
தனி மனிதர் மட்டும் இல்ல, இந்த உலகத்தோடையும் எப்படி நம்ம ஒத்து வாழணும். ஏன்னா உலகம் இல்ல அப்படின்னா நம்ம மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம். இப்போ உலகம் இருக்கும்போது தான் நம்மளோட ஒத்து வாழ முடியும். அதோட நகர்வு வந்து இருக்கும். அதனால வந்து எப்படிலாம் வந்து பலராமர் வந்து அதாவது ஒரு எடுத்துக்காட்டா வந்து பலராமரை காமிச்சிருப்பாங்க. கடைசியா கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து ஒரு ஞானத்தோட அடையாளம். இது வந்து கிருஷ்ண லீலை எதேதோ சொல்லலாம். ஆனா கடைசியா அவர் அவர் அந்த அந்த முடிஞ்ச இடம் வந்து ஞானம் தான். இல்லையா? அதனால இத்தனை இதுவும் இந்த உயிரோட பரிமாற்றம், அதாவது வந்து ஒரு 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 நீர்ல இருந்த ஒரு உயிரா இருந்தது, ஒரு கடவுளோட நிலைக்கு எப்படி போகுதுன்ற ஒரு பரிமாற்றத்த தான் வந்து விஷ்ணுவோட அவதாரத்துல வந்து குறியீடா குடுத்திருப்பாங்க. சரி, இப்போ பிரம்மாவுக்கும் ரஜோகுணம் சொல்றாங்களே, அது எப்படி? சரி, அது எப்படின்னு பார்த்தா, சுக்கிலம்ன்றது தான் வந்து விஷ்ணு. அப்போ அத கொண்டு தான் இந்த உலகம் வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ அத யூஸ் பண்ணி தான் இந்த உலகம் வந்து உருவாக்கப்படுகிறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சமைக்கணும் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்கணும். அப்பதான் நம்ம சாப்பிடவும் முடியும் இல்லையா? அப்போ சமையல் அப்படின்ற ஒரு செயல் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த சமையல் மாரி தான் அகங்காரம் அகங்காரம் இருக்கணும். அந்த அகங்காரம் வேணும். அதாவது சம்யோகம் பண்றதுக்கு அந்த அகங்காரம் வேணும். சம்யோகம் என்ற புணர்ச்சி பண்ணணும் அப்படின்னா அகங்காரம் இருக்கணும். அந்த அகங்காரம் பண்றதுக்கு நமக்கு ஒரு மனம் இருக்கணும். அதாவது விஷ்ணு இருக்கணும். விஷ்ணு இல்ல அப்படின்னா அங்க அகங்காரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ சுக்கில் ரஜோகுணத்தை வச்சுதான் இந்த உலகம்ன்றது உருவாக்கப்படுகிறது. அதுதான் வந்து பிரம்மாவுக்கு ரஜோகுணமும் இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, அடுத்து நம்ம சிவனை பார்த்திருப்போம். சிவனை வந்து புகைப்படத்துல பார்த்திருப்போம். எப்படி உருவகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, அது ஒரு சாத்வீகமான ஒரு உருவமா படுத்திருப்பாங்க. ஜடாமுடி வச்சுக்கிட்டு, திருநீர் அடைஞ்சிட்டு, ருத்ராட்சம் தரித்து, அப்புறம் மௌனமா தபம் பண்ற மாதிரியும் நிஷ்டை பண்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் போட்டோ இருக்கும் எதுவுமே பார்த்தாலும். அப்போ சிவன் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஜீவனை தான் சிவன் குறிக்குது. அப்போ ஜீவன் வந்து இருக்கணும். எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மனம் வேலை பார்க்கறதுக்கும் ஜீவன் இருக்கணும். அதே சமயம் பிரம்மா வேலை பார்க்கறதுக்கும், அதாவது மனமாகிய விஷ்ணு வேலை பார்க்கறதுக்கும் ஜீவன் வந்து இருக்கணும். அதே மாதிரி பிரம்மா பிரம்மா வேலை பார்க்கறதுக்கும் ஜீவன், அகங்காரம் வேலை பார்க்கறதுக்கும் ஜீவன் வந்து இருக்கணும். அப்போ ஜீவனில் இருந்துதான் வந்து வாயு உண்டாகிறது. வாயு தான் மனமாகிறது. மனம் தான் புலனா செயல்படுது. அப்போ தமோ குணம் சிவனை வந்து நிறைய இடத்துல வந்து தமோ குணம் சொல்றாங்களே, அது எப்படி அப்படின்னு பார்த்தா, ருத்திரன் அப்படின்றது யாரும் பிறந்து வந்து இங்க அழிக்கிறது கிடையாது. சிவன் தான் ருத்திரனா மாதிரி வெளியே போயிடுது. அது எப்படின்னா, ருத்திரன் அப்படின்னா ரு அப்படின்னா அக்னி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜீவனாகிய அந்த அக்னி ஸ்வரூபம் வெளியில போய் நாசம் பண்ணி கடைசியா அது செத்து போயிடுது. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளோட பூமியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பூமியோட மைய கரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அனலா தான் இருக்கும். அதாவது வந்து அக்னி ரூபமா ஒரு அனலா தான் தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்போ தீந்து போதோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எர்த் கோய்க்கு நடக்காது, பிளேட்ஸ் நகராது, அதை வந்து அந்த எரிப்பிழம்பு வந்து வெடிக்காது. இந்த மாதிரிலாம் எல்லாமே நடந்து மழை பெய்யாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம். அப்புறம் ஐஸ் கட்டி மாதிரி மெயினா வந்து அந்த கோர், அந்த மையக்கருவோட அந்த அக்னி இல்லை அப்படின்னா உலகம் ஐஸ் கட்டியா மாறி போயிடும். உலகமே இருக்காது. அப்போ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ வந்து செவ்வாய் கிரகம் வந்து ஆக்சுவலா வந்து போஸ்ட் ஆகல, அது வெடிக்கல. ஆனா அது வந்து செத்து போச்சு. அது வந்து கொஞ்சூண்டு தான். அது எவ்வளவு பெரிய கிரகம், ஆனா வெறும் கொஞ்சூண்டு சக்தி தான் அது வச்சிருக்கு. அதனாலதான் அதுக்கு அங்க உயிர்கள் இல்லை, அதுல ஆக்சிஜன் இல்லை, அதாவது வாயுன்றது அங்க வெளிப்படுத்தல, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இல்லை. ஸோ இதை வச்சு நமக்கு நல்லா ஒன்று தெரியுது, நம்மளோட உடம்புலையும் அந்த ஜீவசக்தியான வாயு கொஞ்சம் கொஞ்சமா நசிஞ்சு போயிட்டே இருக்கு. எப்போ ஃபுல்லா நசியுதோ அப்ப நம்மளும் வந்து பிணத்துக்கு சமம். இப்ப செவ்வாய் கிரகம் இருக்கிற மாதிரி. அப்போ இந்த வெளி உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அகங்காரித்து மோகித்து நான் வந்து தானி, நான் வந்து பாணி, நான் வந்து நிறைய செல்வம் வச்சிருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், என் கையில வந்து பெரிய அதிகாரம் இருக்கு, நான் சிஎம்மா இருக்கேன், நான் வந்து ஆளுநரா இருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து அபிமானம் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா நான் ஏதோ ஒரு தொழில் பண்றேன், நல்லா பணம் சம்பாதிக்கிறேன்னு ஒரு அபிமானம் எடுத்துக்கிட்டு அதுலயே உழண்டுட்டு ஜீவனை எப்பயுமே நசிப்பித்து வெளியே விட்டுட்டு கடைசியா அது வந்து மரணிச்சு போகுது. இத வந்து அப்பா என்ன சொல்றாருன்னா சித்த விகாரம் அப்படின்னு சொல்றாரு.
இதேதான் பட்டினத்தாரு ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அதை நான் பாடியே காமிக்கிறேன். அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தாள், பண்ண விசாரம் பலகால் விசாரம் நத்தோகையறை, என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏகம்பனே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு மேலோட்டமா இதோட கருத்து பார்ப்போம். அன்ன விசாரம், அன்னத்தால விசாரம். நம்ம வந்து பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். குழந்தையா பிறந்ததுல இருந்து அடுத்த நாள்ல ஆரம்பிச்சது தான். அந்த குழந்தையா பிறந்ததுல இருந்தே ஆரம்பிச்ச அந்த சாப்பாடு எப்ப நிக்கும்னு தெரியல. அதை ஒரு புலம்பலா பாடுறாரு. அந்த அன்ன விசாரம் எப்போ எனக்கு அந்த விசாரம்ன்ற அந்த துரு அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது எனக்கு எப்போ போகும்னு தெரியல. அன்ன விசாரம் இருக்கிறதுலே பெரிய விசாரமா எனக்கு தெரியப்பா அப்படின்னு வந்து பாடுறாரு. அதுக்கப்புறம் அன்ன விசாரமா எனக்கு போயிடுச்சு, எனக்கு சாப்பாட்டு மேல எனக்கு இஷ்டம் இல்லை, நான் சாப்பிடவே இல்லை, ஏன்னா ஒரு கவுனி அளவு தான் நான் சாப்பிட்றேன். அப்படிதான் இருந்தார் பட்டினத்தார். அதுக்கப்புறம் என்னன்னா பண்ண விசாரம் பலகால் விசாரம் நத்தோகையறை. அன்ன விசாரத்தை கூட ஈஸியா கைட்டி விட்டுடலாம். இந்த பண்ண விசாரம் பலகால் விசாரம் நற்தொகை, அதாவது இந்த சம்யோகத்தை எப்படிப்பா நான் விடுறது. இது வந்து இந்த பிறவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவரு வந்து சொல்றது பலகால் விசாரம் ஒரு பிறவி கிடையாது. நான் எப்போ பிறக்க ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணு தொடர்ந்து என் கூட வருது அப்படின்னா அது அந்த சம்யோகம் தான். ஒரு மீனா இருக்கட்டும், அந்த 10 அவதாரம் பார்த்தோமே, அது எல்லா அவதாரத்துக்குமே அந்த சம்யோகம்ன்றது மெயினா இருக்கும். அது இல்லாம அந்த அவதாரமே இல்லை. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு விகாரத்தை எப்படி நான் விடுறது அப்படின்னு சொல்லி கச்சி ஏகம்பனை பார்த்து கேட்கிறாரு. அதுதான் இதோட பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டும் வந்து அவர் பாடியிருப்பாரு. சித்த விகாரத்தாலே சிமையனை காணாமல் புத்தி கலங்கி புகுந்தேன் பொறிவழியே, புத்தி எறியாமல் பாலில் கவிழ்ந்தேண்டி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. சரி, இந்த மாதிரி வந்து நம்ம அந்த விசாரகம் சொல்ற இந்த துர்குணமத்தை வந்து நம்ம வந்து எண்ணிதான், அதாவது வந்து இதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சுயமா நம்ம வந்து எடுத்துதான் இதை வந்து நீக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இதை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உலகத்துல பூஜிக்கிறாங்களே, பிரம்மா விஷ்ணு சிவன் வச்சு பூஜிக்கிறாங்க. ஆனா இதுல பிரம்மா வந்து பூஜிக்கிறது இல்லை, ஏன்னா அது வந்து தமோ குணம். ஆனா இந்த விஷ்ணுவையும் சிவனும் பூஜிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா அவரு தான் வந்து ரட்சிக்கணும் இல்லையா. அப்போ விஷ்ணுவை வந்து கும்பிடுறாங்க, அது ரஜோகுணம்ன்றதால. இப்போ சிவன்னா சாத்விக குணம், சிவன் இல்லைன்னா ராஜா இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ராஜகுரு இருப்பாரு. இப்போ ராஜா திடுதுப்புன்னு போய் ஒரு நாட்டையோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட முடியாது அவரால். ராஜகுரு கையில போய் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. ராஜகுரு வந்து அதாவது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து தாமச குணமோ ரஜோ குணமோ இருக்காது. சாத்விக குணத்துல தான் மோஸ்டா பெரும்பாலான ராஜகுருக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா எந்த நாட்டோடையும் டக்குன்னு போய் போர் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதையும் மீறி ராஜா செயல்படுறாரு, அது வேற விஷயம். ஆனா ராஜகுரு கையில தான் ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு நான் கொஞ்ச நாள் முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயம். விஷ்ணு கையில வந்து ஒரு சக்கரம் இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா. ஆனா அதுக்கும் நம்ம வித்தைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. விஷ்ணு கையில வந்து ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து அதுக்கு முன்னாடி அந்த சக்கரம் யார் கையில இருந்தது அப்படின்னா சிவன் கிட்ட தான் இருந்தது. நம்ம கண்ணப்பர் கதை வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. கண்ணப்பர் வந்து 4 நாள்ல வந்து கண்ணை எடுத்து அப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கண்ணப்பருக்கும் முன்னாடி ஒருத்தர் வந்து கண்ணெடுத்து அப்பிருக்காரு. அது யாரு அப்படின்னா விஷ்ணு தான். விஷ்ணு வந்து 1008 இதழ்களை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒரு கதையா சொல்லுவாங்க, ஆனா கதையில உள்ள தத்துவம் இதுதான். பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த ஒரு பூ மட்டும் சிவன் வந்து மறைச்சதா சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு பூ மட்டும் என்ன பண்றது, பூ இல்லாம நான் வந்து சாப்பிட முடியாது, வேற எந்த வேலையும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணையே பறிச்சு மலரா வந்து இருப்பாரு. அதனால தாமரை கண்ணன் சொல்லுவாங்க விஷ்ணுவை. கண்ணை எடுத்து மலரா பறிக்கும் போது அதுல மனம் குளிர்ந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஒரு சக்கரத்தை வந்து கொடுப்பாரு. இதுல என்ன ஒரு ஹைலைட், என்ன ஒரு பார்க்க வேண்டிய விஷயம்னா, விஷ்ணுவால அந்த சக்கரத்தை தூக்கவே முடியாது, ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சரி என்னோட ஒரு கூறு உனக்கு தரேன், என்னோட சக்தியில ஒரு கூரை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம இதோட தத்துவத்தை நமக்கு என்ன தெரியணும்னா, அந்த சக்கரம்ன்றதுதான் நம்ம மனசு. அந்த மனசை ஓட்டணும் அப்படின்னா ஜீவசக்தி வேணும். அப்போ விஷ்ணுக்கு ஜீவன் ஒரு கூறு, அதோட சிவசக்தியில
அந்த ஒரே ஒரு அந்த கூரை மட்டும் ஜீவசக்தியை மட்டும் நமக்கு கொடுக்குது. அதை வச்சுதான் இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா? ஆனா இதுல பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம். இந்த சக்கரம் என்ன ஆகுது அப்படின்னா வெட்டி 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 போகுது. இப்ப வெட்டுறதா என்ன ஆகுது அப்படின்னா ஜீவன் வெளியே போய் நசுப்பிக்குது. ஒரு சக்கரம் வெட்டுது அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? அப்ப எனர்ஜி கொடுத்துக்கிட்டே அதை வெட்டிக்கிட்டே இருந்தா அப்ப என்ன ஆகும்? சக்கரம் ஒரு நாள் நின்று போயிடும். அப்போ ஜீவன் செத்து போயிடும். அதை பட்டினத்தாரு மாத்தி பிறந்துரு அப்படின்னு சொல்றாரு. அததான் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்ப அந்த சக்கரம் வெட்டப்படாம இங்க சமீரன் ஏககதி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஏககதியா எப்ப நடக்குதோ அப்ப அந்த சக்கரம் வேற எங்கேயும் வெட்டப்படாம அதோட சக்திக்குள்ளேயே அது இருக்கும். வெளியே செழிக்காம அப்ப அது அதோட ஜீவனோட ஐக்கியமாயிடும்ன்றதான் பட்டினத்தாரும் சொல்ற அப்பாவும் சொல்றாரு. இப்போ வெளியே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவா ஒரு பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எப்பவும் இப்ப திருப்பதி பாத்தீங்கன்னா 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவருக்கு பொதுவா சொல்லுவாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அவருக்கு ஒரு ரெஸ்ட். மீதி டைம் எல்லாமே அவர் வேலை பார்க்கறாரு. ஏன்னா மீதி டைம் எல்லாமே அவருக்கு அலங்காரம் தான். அலங்காரம் இல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. அதனால அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவன் பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக பிரியன் சொல்லுவாங்க. நம்ம சிவன் கையில எந்த ஒரு அலங்காரத்தையும் பெருசா நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா சிவனுக்கு தலைமையில அந்த தண்ணி அந்த ஜலம் கொட்டிக்கிட்டே இருக்கிறதால என்னதான் அலங்காரம் பண்ணாலும் ஜலம் கொட்டி கொட்டி அதை கலைச்சிரும். அதாவது அந்த ஒரிஜினாலிட்டியில எப்பவுமே அந்த சிவன் இருக்கும். அதுக்கு அலங்காரன்றது தேவைப்படாது. அதனாலதான் அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம அந்த பார்க்க வேண்டியது சிவன் அப்படின்றது ஜீவனும் நம்மளோட பிரம்மான்னு சொல்றது தாமச குணமாகவும் விஷ்ணுன்றது ரஜோகுணமாகவும் சொல்றாங்க. இப்ப இந்த மூணுமே எப்போ இந்த ஆகாயத்துல போய் லகிக்கும் போது நமக்கு எது ஆகாயம்? சிரசு தான். அதுவும் சிரத்துல எது கரெக்டா சொல்றது அப்படின்னா புருவ மத்தி. எப்போ இந்த முக்குணமும் அந்த புருவ மத்தியில போய் அடங்குதோ லகிக்குதோ அப்ப நமக்கு முக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது சித்தர்கள் பார்வையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சூரியகலை சந்திரகலை அப்புறம் அக்னி அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்னா வாலண்டியரா நம்மளா சூரியனையும் சந்திரனையும் மேல ஏத்துறோம், அக்னிக்கு ஏத்துறோம். அப்போ எல்லாமே அந்த முக்குணமும் ஒன்னா ஆச்சு. அப்போ எல்லாம் அந்த முப்புன்னு சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் அக்னியும் இந்த மூணுமே ஒன்னா ஆச்சு அப்படின்னா அது ஜீவனா லயிச்சு போயிடும். அதாவது அந்த இடத்துலதான் ஜீவனோட ஒரிஜினாலிட்டி அப்பதான் நமக்கு வெளியே வரும். அப்பதான் ஞானம், அப்பதான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த முக்குணம் இருக்கு இல்லையா? இந்த முக்குணமும் அந்த தமோ குணமும் சரி ரஜோகுணமும் சரி சாத்விக குணமும் இது மூணுமே ஒன்னா சேர்ந்தா என்னவாகும்? ஒரு கேள்வி வருது இல்லையா? மூணுமே ஒன்னா சேர்த்துருன்றாரு. ஆனா மூணும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? மூணும் ஒன்னா சேர்ந்தா ஒன்னாகும். அது என்னன்னா அன்பாகும். அந்த அன்பை தான் திருமூலர் என்ன சொல்றான்னா அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இன்று நாம் குணங்கள் பற்றி பார்க்கிறோம். பொள்ளையாய் போரையாய் என்ற அந்த வடிவம் ஒரு முட்டை வடிவம் போல, ஒரு நீர்க்குமிழி போல, அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை குறிப்பதுதான் பொள்ளையாய் போரையாய் என்று அந்த வடிவத்தில் உள்ள உலகம். இந்த உலகம், அந்த உலகம் அதாவது பிண்டாண்டம். இதை காத்து வருவது யார்? விஷ்ணு. இதை காப்பவர் இந்த வடிவத்தில், இந்த முட்டை வடிவத்தில் இருக்கும் இந்த பிண்டாண்டத்தை, இந்த உலகத்தை காத்து வருபவர் விஷ்ணு. சவுண்டு ஏற்படுத்த ஒரு உடுக்கையுடன் இருக்கும் அந்த சிவன். மூன்றாவதாக விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறகு மூன்றாவதாக எடுத்துக்கொள்வது இந்த விஷ்ணு தோற்றத்திலிருந்து, இந்த சிவன் தோற்றத்திலிருந்து மாறுபட்டதாக, வேறுபட்டதாக 4 முகங்களுடன் ஒரு தோற்றம். இன்னும் சொல்ல போனால் தாடி வைத்த ஒரே கடவுள் இவர்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தோற்றம். அது பிரம்மா. ஆக இந்த 3 தெய்வங்கள்.
இந்த தோற்றங்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்து தத்துவார்த்தங்களை விளக்கி சொல்லும் இந்த 3 கார்ட்டூன் படங்கள் தான். இந்த தோற்றங்கள் என்பது சிவனது குணம், விஷ்ணுவினுடைய குணம், பிரம்மாவின் குணம். இந்த குணங்களை, இந்த தத்துவார்த்தங்களை விளக்கி சொல்லுகிற ஒரு கார்ட்டூன் படம், ஒரு சிலைதான். அவைகளை மட்டும் கும்பிட்டு பலன் என்ன? தோற்றங்களை மட்டும் கும்பிட்டவர் தோற்றுத்தானே போவார். முன்னேற்றம் வருமா? ஜெயம் வருமா? உள்வெளி பயணம் வருமா? முன்னோர்கள் சொல்லி வைத்த தத்துவார்த்தம் புரியுமா என்றால் புரியாது. எனவே தோற்றத்திற்கு மேலே ஒரு ஏற்றம் தரும் வகையில் போக வேண்டுமானால் உள்வெளி பயணம் சென்று அங்கிலுள்ள தத்துவார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 3 தொழில்கள், அந்த 3 குணங்களை அடிப்படையாக கொண்ட தொழில்கள். இது பற்றி பேசும் பொழுது இங்கே தொழில்கள் என்றும் அந்த தொழில்களுக்குள்ள குணங்கள் என்றும் பேசுகிறோம். தோற்றங்கள் முக்கியமல்ல, இதுதான், இதை பார்ப்பதுதான் உள்வெளி பயணம் என்றும் பேசுகிறோம். இப்படி பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு அடிப்படையான விஷயம், நம் மனநிலை அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படவே செய்கிறது. அது என்ன முக்கியமான விஷயம் என்றால், இங்கே பேசும் பொழுது இந்த அத்தியாயத்தில் மட்டுமல்ல, 22 அத்தியாயத்தில் மட்டுமல்ல, மற்ற எல்லா புத்தகங்களிலும் பேசும் பொழுது நாம் இங்கே சம்போகம், புணர்ச்சி, சேருவது என்றெல்லாம் சொல்லும் பொழுது குறிப்பிட்டு சொல்லாத வரை அதை உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் முன்பு சொல்வார்கள், நான் முன்பு என்றால் இன்றும் கூட முன்பு சொல்லுமான் பதில் சொல்லியிருக்கிறேன், எனவே தான் சொல்லுகிறேன். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஐயப்பன் பிறந்தார். சிவனும் விஷ்ணுவும், மோகினியாக வந்த விஷ்ணுவும் சேர்ந்து ஐயப்பன் பிறந்தார் என்ற கதையை வைத்துக்கொண்டு ஆணும் சேர முடியுமா? அப்படியே சேர்ந்தாலும் சிருஷ்டி இருக்குமா என்றெல்லாம் கேட்கும் அறிவாளிகள் உண்டு. சிவ தத்துவார்த்தமும் விஷ்ணு தத்துவார்த்தமும் சேர்ந்து ஐயப்பன் என்ற தத்துவார்த்தம் உருவானது என்றுதான் உள்வெளி பயணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகங்காரமாகிய பிரம்மா நாவை சேர்ந்து புணர்ந்து சப்தம் உண்டாகிறது என்று சொன்னால், மகள் என்றும் தங்கை என்றும் தாய் என்றும் முன்னர் சொன்னீர்களே என்று கேட்பது அபத்தம், அனர்த்தம். அந்த வெளி உலக வாழ்க்கையிலும் அந்த கார்ட்டூன் படங்களையே கடவுள் என்று நம்பும் வகையிலும் அந்த கேள்விகள் வருகின்றன. ஏனென்றால் எத்தனையோ 2 பொருள்கள் சேர்ந்து புதிய பொருள் ஒன்று உருவாவது உலகத்தில் இயற்கை, ஆண் பெண் மட்டுமல்ல. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து புதிய பொருளாக H2O வாட்டர், தண்ணீர் உருவாகிறது. தானே எரிவது ஹைட்ரஜன், எரிய துணை புரிவது ஆக்சிஜன். ரெண்டும் சேர்ந்தால் எப்படி கபகப என்று எரிய வேண்டும். ஆனால் பிறந்த குழந்தை 2க்கும் நேர் மாறா இருக்கும். தண்ணீர் நெருப்பை அணைப்பது, உருவான நீரோ தீயை அணைப்பது. இதுதான் செயற்கை விதி. கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு தெரியும். KMnO4 plus HCl, potassium permanganate plus hydrochloric acid gives KCl plus MnC12 plus H2O plus Cl2 குளோரின் என்று தெரியும். எனவே 2 சேருகிறது என்றவுடன் ஐயோ புணர்ச்சி, அதை பற்றி பேசிவிட்டார்களே என்று சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே கிஞ்சித்தும் இல்லை. தாய்மார்கள் நன்றாக அறிவார்கள், என் அருமை சகோதரிகள் நன்றாக அறிவார்கள். மாலையில் உளுந்து மாவு அரைத்து பின்னர் அரிசி மாவு அரைத்து 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரே பாத்திரத்தில் இட்டு மறுநாள் புதிய பொருளாக தோசை மாவு என்ற ஒரு பொருள் கிடைக்கும். அந்த தோசையை கணவனுக்கு பரிமாறும் பொழுது இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் என்று ஒரு காட்சிப்படுத்தி பாருங்கள். ஏங்க என்ன ஒண்ணு சொல்லணும், சொல்லு. நேத்து உளுந்து மாவு அரைச்சனா, சரி அரைச்ச. அப்புறம் அரிசி மாவு அரைச்சனா, சரி அரைச்ச. அப்புறம் அந்த 2ஐயும் ஜோடியா சேர்த்து ஒரே பாத்திரத்துல போட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லு. தெரியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தெரியும். அப்புறம் அது 2 ராத்திரி பூரா சம்போகம் பண்ணி 2 ராத்திரி பூரா சேர்ந்து புணர்ந்து அந்த மாவு தாங்க நீங்க சாப்பிடுற தோசை சொன்னா கணவன் வாஷ் பேசினுக்கு போய் வாந்தி எடுத்து கொண்டிருப்பான். இதுதான் நடக்கும் அங்கே.
எனவே எதை எடுத்தாலும் இப்படி பார்ப்பது தவறு. எப்ப பார்த்தாலும் உலக உடவியல் சேர்க்கை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் வெளி உலக மக்களுக்கு இப்படித்தான் புரிதல் இருக்கும், தவறான அறிதல் இருக்கும். நாம் சித்த வித்தியார்த்திகள், வித்தை பெற்றவர்கள், நாம் அப்படி அல்ல. உள்வெளி பயணத்தில் செல்லும் பொழுது அங்கே சொல்லப்படும் கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே நமது புரிதலும் அதே மாதிரிதான் இருக்க வேண்டும். வெளியே என்பது அசத்தியம், உண்மை புரிதல் இல்லாதது. உள்ளே என்பதுதான் சத்தியம். அங்கே உள்வெளி பயணம், உண்மை பாராயணம், உள்ளார உணரும் அனுபவம். அந்த அமைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தொழில்களும் குணங்கள் அடிப்படையாக கொண்டது. அந்த ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய களங்கமில்லாத நிலைமையில் இருந்தால் அந்த ஈஸ்வரன் களங்கம் உண்டா? இல்லை. 3 குணங்கள் உண்டா? இல்லை. அந்த ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய களங்கமில்லாத நிலைமையில் இருந்தால் அங்கே தொழில்கள் கிடையாது, குணங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்போ குணம் இல்லாத, களங்கம் இல்லாத ஈஸ்வர தன்மைக்கு களங்கம் ஏற்பட்டதோ அப்பொழுதே குணங்கள் வந்து விட்டன. குணங்களுக்கு தகுந்தபடி இங்கே தொழில்கள் ஏற்பட்டு விட்டன. இங்கே 3 குணங்கள். 1 சத்துவ குணம், 2 ரஜோகுணம், 3 தமோ குணம். இந்த 3 குணத்தை பார்த்தால் இந்த 3 குணங்கள் யார் யாருக்கு உள்ளது? சத்துவ குணம் விஷ்ணு காக்கும் தொழிலை செய்வதால் அவருக்கு சத்துவ குணம் என்றும், ரஜோகுணம் பிரம்மா சிருஷ்டி தொழிலை செய்வதால் அவருக்கு ரஜோ குணம் என்றும், தமோ குணம் சிவன் அழிக்கும் தொழிலை செய்வதால் அவருக்கு தமோ குணம் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். ஆக விஷ்ணு, பிரம்மா, சிவன் முறையே குணங்களால் சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்று முறையே உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. கோயில்கள் கட்டி வைத்ததும் அதன் அடிப்படையில் என்பதாகத்தான் இருக்கிறது. இப்போது கேள்வி, இது சரியா? இதுதான் கேள்வி. இப்போ நம்ம பார்க்க போகும் கேள்வி, இது சரியா? அதுதான் இப்போது கேட்கும் கேள்வி. அதை பற்றி ஒரு 10-15 நிமிடம் பேச போகிறோம். நம்ம சௌந்தரி அம்மா நேரத்தை எனக்கு போன் பண்ணி சொல்லிவிட்டார்கள். அதையும் கடன் வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி நேரத்தை எனக்கு அளித்ததற்கு. ஓரமாக நின்று கொண்டிருந்தேன், உடனே கூப்பிட்டு நேரம் சொன்னார்கள். நல்லது, கொஞ்சம் பேசலாம். ஞானபிதா விஷயம் நல்லது. இந்த உலகமானது எந்த வகையிலும் அவங்க அனுபவத்தை நோக்கி போனதே கிடையாது. இது அண்டர்லைனபிள் வேர்ட். இந்த உலகமானது, உலக மக்கள் எந்த வகையிலும் அவங்க அனுபவத்தை நோக்கி போனதே கிடையவே கிடையாது. அவர்கள் நூல்களில் படித்து வைத்ததினால் இந்த தொழில்களுக்கு இந்த குணம்தான் என்று புரிந்து வைத்துக் கொண்டதால் அந்த பிரம்மாவுக்கே ஒட்டுமொத்தமாக அந்த குணம்தான், அந்த சிவனுக்கே ஒட்டுமொத்தமாக குணம்தான், அந்த விஷ்ணுவுக்கே ஒட்டுமொத்தமான குணம்தான் என்ற தவறான புரிதல் பிரச்சாரம். அந்த சிவன் விஷ்ணுவுக்கும் இப்படி சொல்லி அங்கே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு ஒரு குணம் என்பதே கிடையாது. ஒருவருக்கு ஒரு குணம் என்பதே கிடையாது. தொழில்களை பொறுத்து மாறும், குணங்கள் அதன் தக்கபடி மாறும். தாய்மார்கள் அறிவார்கள், சகோதரர்கள் அறிவார்கள். கட்டிக்கிட்ட புருஷன் எப்போதும் ஒரே குணமாவா இருக்காரு? வீட்டுல இருந்தா எப்படிலாம் பிரச்சனை ஏதாவது வருமா? வராது. கட்டிக்கிட்ட புருஷன் நேரத்துக்கு நேரம் மாறிடுவார்ல, வேலைக்கு வேலை மாறிடுவார்ல, அப்பப்ப மாறுறாருல. என்னுடைய உயிரே என் புருஷன்தான், என் உசுர் எடுக்கிறவனும் புருஷன்தான் சொல்றாங்கல்ல. இப்போ உயிரே புருஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு குணம், உசுர் எடுக்கிற புருஷன் என்று சொல்லும் பொழுது வேறு குணம். எனவே ஒருவருக்கே ஒரு குணம் இல்லை என்பது வீட்டுக்குள்ளேயே தெரிகிறது, குடும்ப வாழ்க்கையிலே தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஆன்மீகத்தில் அதுதான் உண்மையாக இருக்க முடியும். உண்மையாகவே பிரம்மா ஒரு சிருஷ்டியை செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரம்மா சிருஷ்டி, பிரம்மா சிருஷ்டி சரி இருக்கட்டும், ஒரு பக்கம் பிரம்மா தான் சிருஷ்டிப்பா இருக்கட்டும். இப்போ பிரம்மா சிருஷ்டியை செய்கிறார் என்று சொல்ல முடியுமா என்றால் ஞானபிதா சொல்கிறார், சாமி சொல்கிறார், முடியாது முடியாது. ஏனென்றால் ஒரு சம்போகம் வேண்டுமானால் செய்யலாம், சிருஷ்டி வருமா? இல்லை.
அகங்காரத்தினால் இந்த உடல் ஒரு சம்போகத்தில் ஈடுபட முடியும், அவ்வளவுதான். ஏனென்றால் எல்லா சம்போகமும் சந்தானம் தருவது இல்லை, எல்லா சம்போகமும் சந்தானம் தருவதில்லை. அதற்கு சுக்கிலம் வேண்டும். சுக்கிலம் இல்லை என்றால் எதுவுமே இளம் என்று ஆகிவிடும். சுக்கு இளம் இல்லை என்றால் எதுவும் இளம். இளம் என்று இருப்பாரை போல திருவள்ளுவர் சொல்லுவாரே, அதே மாதிரி இளம் என்றுதான் இருக்க வேண்டும். ஒரு வாழை மரம் வெட்ட வேண்டும் என்றால் ஒரு அருவாளோ ஒரு கத்தியோ ஒரு பொருள் வேண்டும். எந்த செயல் செய்வதற்கும் ஒரு பொருள் வேண்டும். இங்கே சம்பவத்திற்கு சுக்கிலம் என்ற ஒரு பொருள். கர்த்தா தொழில் செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஒரு பொருள் வேண்டும். கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் கடப்பாறை வேண்டும். அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு செல்போனோ ஒரு லேப்டாப்போ வேண்டும். ஒன்றும் கிடையாது. ஆபீஸ் திறந்து பார்த்தா சேர் டேபிளும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நின்றுட்டு என்னத்தை வேலை செய்யறது? ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும்ல. அதுதான் இங்கே சொல்லப்படுவது. இங்கே சிருஷ்டி செய்ய சுக்கிலம் என்ற பொருள் வேண்டும். அந்த சுக்கிலம் தான் விஷ்ணு. அப்போ பிரம்மா சிருஷ்டிட்டாரு, பிரம்மா சொல்றதுல அர்த்தம் இருக்கா? முழு அர்த்தம் வராது. அர்த்தம் இருக்கு, பட் நாட் முழு அர்த்தம் அல்ல. சுக்கிலத்துக்கு ரஜோகுணம் உண்டு இல்லையா? ரஜோகுணம் இருக்கிற அந்த சுக்கிலத்தை வைத்து சிருஷ்டி செய்வதால் பிரம்மாவை ரஜோகுணம் உள்ளவர் என்று சொல்லிவிட்டோம். இப்பொழுது பாயிண்ட் என்னன்னா, ராஜ்ய பரிபாலனங்களை, அதாவது துஷ்ட விக்கிரகம் செய்து சிஸ்டரை பரிபாலனம் செய்யணும் அப்படின்னா அவர் ராஜாவா இருந்தாதான் முடியும். கரெக்டா? ராஜா தான் காப்பாத்துறாரு. எதுல இருந்து காப்பாத்துருவாரு? வேற சண்டை போட்டு எதிரிகிட்ட அந்த எதிரி யார் என்று பார்க்க வேண்டும். ராஜாவினுடைய வேலையே மக்களை சத்துருக்கள் இருந்து காப்பாற்றுவது. இது ஓகே. சத்துருக்கள் யார்? ராக துவேஷங்கள் தான் அந்த சத்துருக்கள். அதுதான் சத்துருக்களை அழித்து காப்பாற்றுவது ஒரு ராஜா என்று சொல்லப்பட்டது. அப்படி இந்த சுக்கிலமானது நம்முடைய வேலைகளை செய்தால் அப்போ அது ராஜா. அப்படி செய்யக்கூடிய நிலைமைதான் இங்கே ராஜா என்று சொல்லுவது. ராஜா ரஜோ குணம் சொல்றது பணத்தை. இங்கே அதனுடைய குணம் அப்படித்தான் வருகிறது. ஒரு பிரம்மா அப்படிங்கிறவர் ரஜோ குணத்தை சார்ந்த ஒரு சுக்கிலத்தை எடுத்து ஒரு சிருஷ்டியை பண்ணுகிறார். இப்ப முதல்ல என்ன சொன்னோம்? அவருக்கு அகங்காரம் உண்டு தெரியும். எனவே பிரம்மாங்கிறவரு ரஜோ குணத்தை சார்ந்த ஒரு சுக்கிலத்தை எடுத்து சிருஷ்டி செய்கிறார். ஏன்னா சுக்கிலம் வேணும்னு சொல்லிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு. அதனால பிரம்மாவுக்கே ஒட்டுமொத்தமா ரஜோகுணம் என்று சொல்லி தப்பான அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு காரணமாகிவிட்டது. பிரம்மா ரஜோகுணம் கிடையாது. ஆனால் அவர் சுக்கிலத்தை வைத்து சிருஷ்டி செய்கிறார் இல்லையா? விஸ்வம் என்றால் இந்த உலகம். அங்கே விஸ்வம்பரன் என்று சொல்கிறோம். விஸ்வம் என்பது உலகம், பரன் என்பது காப்பவர். விஸ்வம்பரன் என்றால் இந்த உலகை காப்பவர். அவர் யார்? விஷ்ணு. இப்போ இங்க வருவோம். இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பிரம்மாவையும் விஷ்ணுவை பத்தி இன்டர் கனெக்ஷன் கொடுத்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா விஷ்ணுடைய நாபி கமலத்திலிருந்து வந்தவர் அல்லவா அண்டஜன் என்று சொல்லப்படுகிற அந்த பிரம்மா. எனவே அந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆவாங்க. நம்முடைய சுக்கிலம் தான் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறது. அது விஷ்ணு என்று சொல்லக்கூடியது. ஒரு விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் விஸ்வம்பரன். அப்படி என்றால் இந்த உலகம் என்று அர்த்தம், அதை காப்பது என்று அர்த்தம். அப்போ அவர் காக்கிறார். எதை வைத்து? சுக்கிலத்தை வைத்து. சிம்பிள் மேட்டர். அப்போ முடிவா சொல்ல போனா காக்கக்கூடிய சக்தி என்பது சத்துவ குணத்தை சார்ந்தது, ஒரு சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி என்பது ரஜகுணத்தை சார்ந்தது. இங்கே வரும்பொழுது பார்க்கணும். காக்கக்கூடிய சக்தி அது விஷ்ணு, அது சத்துவ குணத்தை சார்ந்தது. அதே நேரத்துல சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி ரஜகுணத்தை சார்ந்தது. அப்படி அந்த சுக்கிலமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் சத்துவ குணத்தை அழித்துத்தான் அது காக்கிற ஒரு வேலையை செய்ய முடியும். எப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் தான் இந்த 3 குணங்களும் அப்பப்போ மாறி மாறி வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் அப்படிங்கிறது சத்துவகுணம், மனம் அப்படிங்கிறது விஷ்ணு அது ரஜோகுணம், அகங்காரம் அப்படிங்கிறது பிரம்மா தமகுணம். இந்த 3 குணங்களும் இந்த 3 தொழில்களை வைத்துத்தான் அந்தந்த இடத்தில் அது செய்யும். அந்தந்த வேலைகளை பொறுத்து அந்தந்த குணம் மாறி வருகிறது. அப்படி அந்த சத்துவத்திலும் ஒரு ரஜோகுணம் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா அது ஒரு சத்துவ குணம் தேவை. இங்கே எப்படி பிரம்மாவுக்கு ஒரு சுக்கிலம் அப்படிங்கிறது ஒரு தொழில் செய்வதற்கு காரணமாச்சோ, அதே மாதிரி விஷ்ணு
இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொன்னா அதுக்கு சத்துவ குணம் ஒன்று தேவை. அந்த சத்துவ குணம்தான் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்குள்ளே ஜீவன் சொல்லி ஒன்று இல்லை, ஆனால் என்ன நடக்கும்? அங்கே மனம் அப்படின்னு சொல்லி உற்பத்தியும் இருக்காது. அந்த மனமானது இந்த உலகத்தை காப்பாற்றவும் முடியாது, உலகத்தை உண்டு பண்ணவும் முடியாது. ஆக அப்ப மனம் தன்னிலிருந்து சுக்கிலம் வியாபித்து தன்னுடைய பிரதிபலிப்பை நமக்கு காமிக்கிறது தான் நம் உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், நமது மனமானது தன்னிலிருந்து சுக்கிலம் வியாபித்து தன்னுடைய பிரதிபலிப்பை நமக்கு காண்பிக்கிறது தான் இந்த உலகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த உலகத்தை உண்டு பண்ணுவது விஷ்ணுவினுடைய வெளிப்பாடு. அதனால அது வெளியில வியாபிச்சதுனாலதான் அந்த உலகம் உண்டானது. அது உள்ளுக்கால் போயிடுச்சுன்னா உலகம் கிடையாது. அது வெளியே ஒரே அடியா போயிடுச்சுன்னா அப்பவும் உலகம் கிடையாது. செத்து போயிட்டா தூக்கிடுவாங்க, பேர் பச்சப்பான்னு ஆயிடும். அப்போ இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலை யார் கையில் இருக்குதுன்னா மனம் கையில் இருக்கிறது. அந்த வெளியில் இருந்தால்தான் அந்த மனமானது வெளியில் வியாபிக்கும் போது உலகம்ங்கிறது இருக்குது. மனம் எவ்வளவு தூரம் வெளியிலே இருக்குதோ அவ்வளவு தூரம் உலகமானது இருக்கிறது. அதனால்தான் இந்த மனம்தான் இந்த உலகத்தை காப்பாற்றி வருகிறது. எனவே விஷ்ணு காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுவது. நாம தூங்குறச்ச தூங்காம கேளுங்க மக்களே, சகோதர சகோதரிகளே. நான் மஸ்த ஞானம் பெற்று தூங்கிட்டே நீங்க சொல்றதை ப்ரூவ் பண்ணியே கேட்கணும்னு தூங்கிறாங்க. தயவு செய்து கேட்டு வேணா தூங்கலாம். நாம தூங்கும் போது இந்த மனம் உள்ளுக்குள்ளாரே அடங்கி போறது. அப்படித்தான் நம்ம மனசு இருக்குன்னு கூட நம்மால் உணர முடிவது இல்லை. தூக்கத்தில் அதை நாம் உணர முடிவது இல்லை. மனசு சேர்ந்த நிலையில் தான், அந்த நிலையில்தான் நாம் உணர முடியும். ஏன்னா மனம் இருக்கணும் இல்லையா அதை உணர்றதுக்கு. அதனால அது தனித்துவமா உணரணும்னா அது சக்தியாய் சரிச்சு வெளியே வரணும். அப்படி சக்தியாய் சரித்து வெளியே வரணும்னா தனித்துவமாக உணர முடியாது. அப்படி சக்தியாக சரித்து வெளியே வரக்கூடிய அதைத்தான் நாம் மனம் என்று சொல்கிறோம். ஏற்கனவே சாமி உலகத்தை பற்றி பேசும்பொழுது இந்த மூக்கினுடைய மேல் பாகத்தில் தான் விஷ்ணு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மூக்கு துவாரத்தை விட்டு முழுவதும் வெளியே போயிட்டாலும் செயல்பாடு இருக்காது, உலகம் இருக்காது. அப்போ உலகத்தினுடைய இயக்கம்ங்கிறது இந்த மூக்கின் வழியா சுவாசம் உள்ளவரை வெளியே போயிட்டு வந்தா மட்டும்தான் இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கூட சுவாசம் வெளியே போய் தீர்ந்தாலும் உலகம் இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த உள் வெளிங்கிற சுவாசத்தினால் மட்டுமே இந்த உலகம் அப்படிங்கிறது இங்கே ஒரு இருப்பு நிலையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த இருப்பு நிலையை தொடர்ந்து காப்பாற்றிட்டு வர்றது யாரு? இந்த மனமாய் இருக்கக்கூடிய வாயுவின் வேலை. இதுல இருந்து ஒன்று புரிந்து கொள்ளலாம், வெளியிலேயும் உள்ளாரேயும் போயிட்டு வரணும். சரி, உள்ளேயே போயிட்டால் இல்லை, வெளியே போயிட்டா வரல, அவுட் இல்லை. அப்போ வெளியிலேயும் உள்ளாரையும் போயிட்டு வரணும். அப்படின்னா நமக்குள்ள ஜீவன் இருந்தாதான் முடியும். அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சத்துவ குணத்தை வைத்துத்தான் இந்த மனமானது அந்த சக்தியை எடுத்து உள்ளாரையும் வெளியும் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறது. அதனால்தான் சத்துவ குணத்தை கொண்டு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை அழைக்கிறார்கள். நேரம் பார்த்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு சத்துவ குணம் கிடையாது. ஆனால் அவருக்கு காக்கும் தொழிலை செய்யும் பொழுது அவருக்கு சத்துவ குணம் தேவைப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. காக்கும் தொழில் செய்யும் போது சத்துவ குணம் தேவைப்படுகிறது. காக்கிற அந்த நேரத்தில் மட்டும் அவர் சத்துவ குணத்தை சார்ந்தவராக இருக்கிறார். யாரு? விஷ்ணு. இதுல இருந்து ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா, விஷ்ணு காக்கிற குணத்தை காக்கும் வேலை செய்யும் போது சத்துவ குணமாக இருக்கிறார். சிருஷ்டி செய்யும் போது சத்துவ குணம் அல்ல, தமோ குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல இதே போல சிவனுக்கு வரலாம். இப்போ பிரம்மாவும் நம்ம விஷ்ணுவும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு கவர் பண்ணுவாங்க, கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிவனுக்கு வரலாம். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு நிறைய பண்ணலாம். இதே போலத்தான் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன், அது உண்மையாகவே இங்கே சத்துவத்தை சேர்ந்ததுதான். அதை நாம் ஏன் தமோ குணம் என்று தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் என்றால், அவர் அழிக்கும் தொழில் செய்யும் போது சமகால ருத்தனாக மாறி விடுவார்.
நம்மளை நாசம் செய்யும் போது, அழிக்கும் போது செய்யக்கூடிய நிலைமைக்கு அவர் மாறுகிறார். அதுக்கு காரணம் அவருக்கு அந்த நேரத்துல மட்டும்தான் பிரம்மானுடைய அகங்காரம் ஆகிறது. எப்போ இந்த ஜீவனானது அகங்காரமாக மாறுகிறதோ, அகங்காரத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ, அந்த நேரத்தில் இந்த கதைகள் ஒன்று ரூபம் தாண்டி முன்னால வந்து நம்மளை தப்பு தண்டனை கொடுக்குற மாதிரி நம்மளை அவர் அழிச்சிருவாரு அப்படின்னு அப்படிலாம் இல்லை. சிவன் உள்ளாரே இருக்கக்கூடியது. வெளியில் வந்துட்டார்னா நம்ம அப்பவே பணமாகி விடுவோம். அப்புறம் ஒரு செத்த பாம்பு மாதிரி தான் ஆயிடுவோம். அப்ப செத்த பாம்பு தான் அவர் கொல்லணும். சிவன் நம்மை கொல்கிறார், நம்மை அழிக்கிறார் என்று சொன்னால் சிவன் வெளியில் வந்து நம்மளை அழிக்கிறாரா என்றால் இல்லை. சிவன் உள்ளே இருந்துதான் நம்மை அழிக்கிறார். அது எப்படின்னு பார்க்கலாம். சிவன் வெளியிலிருந்து வந்து நம்மை அழிப்பதில்லை. சிவன் வெளியில் வந்துட்டார்னா நம்ம நீட்டிப்படுத்துருவோம், செத்த பணம் ஆயிடுறோம். அப்புறம் அவர் எதை போய் கொல்றது? செத்த பணத்தையா கொல்வார்? இல்லையா? அதுக்கப்புறம் அவர் செத்த பாம்பு மனுஷன் ஆயிடுறான், அதை அடிப்பாரா? அப்போ நினைத்து பாருங்கள், அந்த சிவனே கழுத்தில் என்னவோ உயிருள்ள பாம்பு போட்டுக்கிட்டு அவர் அடிக்கிறது என்னவோ செத்த பாம்பு அப்படின்னு ஜோக் ஆயிடாதா? கழுத்துல இருக்கிறது உயிர் பாம்பு, அவர் அடிக்கிறது செத்த பாம்பு. செத்த அதை வெளியே செத்துறாங்க, அப்ப செத்த பாம்பு தானே. ஸோ 2 பாம்பு ஆயிடுமே. கழுத்துல உயிருள்ள பாம்பு, அடிக்கிற செத்தவருக்கு ஒரு காமெடி. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேணாம், இல்லாதது நம்ம சொல்ல வேணாம். அவர் வெளியில் வந்து நம்மை கொல்வதில்லை, உள்ளே. அது எப்படி உள்ள இருந்து கொல்றாரு அப்படின்னு எடுத்தா, கடைசி நேரத்தில் ஆயுள் முடிஞ்சு லாஸ்ட் நைட் லாஸ்ட் டேன்னு சொல்றோமே, அதே மாதிரி அந்த நேரத்தில் கொல்றாருன்னா இல்ல, ஆரம்பத்துல இருந்தே கொன்னுட்டு தான் இருக்காரு. அப்படி அவர் கொள்கிறார் என்றால் திடீர்னு ஒரு நாள் வந்து கொள்வதில்லை. நமது ஜீவசக்தியான வாயு வெளியில் சென்று விரயமாகும் ஒவ்வொரு நொடியும், நமது ஜீவசக்தியான வாயு வெளியில் சென்று விரயமாகும் ஒவ்வொரு நிமிடமும் அல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் அல்ல, ஒவ்வொரு நொடியும் வினாடியும் கொன்று கொண்டுதான் இருக்கிறார். நாம் செத்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த ஜீவசக்தி விரயம் செய்து கொண்டே இருப்பதன் விளைவுதான் கடைசியில் மரணம். இயேசு கிறிஸ்து சொல்வார் அல்லவா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அது இதைத்தான். நம்மிலிருந்து சுவாசமானது சலிச்சு மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் போகக்கூடிய அந்த நிலைமையே பாவம் என்றுதான் சாமி சொல்லியிருக்கிறார் 3ஆம் அத்தியாயத்தில். அப்படி நாம பாவம் செய்யும் போது நம்மிலிருந்து சக்தி வெளியிலே வியாபிக்கும் போது நமக்கு உண்டாகக்கூடியதுதான். அப்படி அந்த நம்முடைய அகங்காரமாக மாறி நம்மை ஒவ்வொரு செயல்பாடு செய்யும் போதும் நமது ஜீவனை விரயம் செய்து நம்மளை கொன்று கொண்டே இருக்கிறார். டெய்லி அவர்லி செகண்ட்லி அவர் நம்மை கொன்று கொண்டே இருக்கிறார். எனவே ஜீவசக்தி அவரை விரயம் செய்து தடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதுதான் சம்ஹார் ருத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சம்ஹார் ருத்தனா ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், சிவன் கூடிய அகங்காரத்தை காப்பாற்றத்தான் அவருடைய வேலை. அகங்காரம் இல்லைன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. கட்டில இருந்து எந்திரிச்சு நடக்கும்போது போய் முட்டிப்போம். அது இல்லாட்டா சொன்னோம் இல்லையா, எந்த வேலை செய்யறதுக்கும் அகங்காரம் இல்லாட்டால் முடியாது. எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்வதெல்லாம் முடியாது. நாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு வேலையை செய்வதற்கு உந்துதல். அதனால அந்த அகங்காரத்தை காக்க வேண்டியது ஜீவனின் பொறுப்பு. அந்த அகங்காரம் நமக்கு எப்படி இருக்குது? உடம்பாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த உடம்பை காக்க வேண்டியது ஜீவனுடைய பொறுப்பு. ஜீவனுக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் விட்டுட்டார்னு சொன்னா இந்த உடம்பு கெட்டு போயிடும். அதோ கெதியாகி கெட்டு போக வேண்டிய சூழல் வந்துவிடும். ஒரு சில வியாதிகள் வரும் போகும். வியாதி வந்த பிறகு வலி வந்தாதான் நமக்கு வியாதின்னு தெரியும். அப்புறம் ஏதோ ஒண்ணு காப்பாத்துறாங்க. ஆனா எவ்வளவோ வந்து உள்ள போயிட்டு இருக்குங்கிறாங்க. அதுவே சிவன் சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அது காக்க வேண்டிய வேலை இருக்கிறது. ஒரு சில வியாதிகள் எல்லாம் இருக்கா காப்பாற்ற வேண்டிய வேலை அவருக்கு உள்ளது. நாம் இந்த சுவாசத்தை வெளியில் விட்டதுனாலதான் அவர் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்கிறார் என்பதை நம்ம அறிய வேண்டும். அப்போ இவர் இந்த சுவாசத்தை வெளியே விட்டதனால் அவர் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்கிறார் என்ற அடிப்படையில் இங்கே அகங்காரமாக மாறி சம்ஹார் ருத்ரனாக மாறி விடுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு அடிப்படையில் தெரிந்து கொள்ள விஷயம் என்னவென்றால், நம்முடைய சுவாசமானது வெளியில் வியாபிக்கவில்லை என்றால் அவர் முழுவதும் காப்பாற்றும் நிலையில் தான் இருப்பார் சிவன். நம்ம சுவாசம் வெளியே விடதான் அதற்கான தண்டனை, அந்த பாவத்திற்கான தண்டனை அவர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு கடைசியில் ஒட்டு மொத்தமா கொன்னு போட்டுருவாரு. நம்மளை எக்ஸ்பைரி டேட் அன்னைக்குன்னு வச்சிருவாங்க.
இத்தனை தேதி இத்தனை மணிக்குன்னு. ஆனா நம்முடைய சுவாசம் வெளியில் வியாபிக்கலைன்னா அவர் தோஸ்து, ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அவர் நம்மளை காப்பாற்றும் நிலையில் இருப்பார், நம்மளை காப்பார். எனவே நம்மளுடைய சுவாசமாவது வெளியில் விடவா வேண்டாமா? நாம் சிவனை ஃப்ரெண்டா வச்சுக்கவா ஆர் ஃபோ, எதிரியா வச்சுக்கவான்னு நாம் தான் யோசனை பண்ணணும். நமது உடம்பு அவருடைய அளவுக்கு வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. நம்ம ஒண்ணு ஏதோ போற ஒரு பேராசிட்டமால் சாப்பிடுறோம் அப்படி இப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சில வியாதி எல்லாம் நம்ம அது வந்து இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது, ஆனா அது சரியாயிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நமக்கு உள்ள ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, உள்ளே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது. நான் கிருஷ்ணான அவங்க சொல்ல வச்சு நம்ம சிவர் சுரேஷ் அவங்க சொன்னாரு என்கிட்ட, அதாவது திருமால் இருக்க பேரசட்டமால் எதற்கென்று, அதான் ஞாபகம் இருக்கு. எனவே நம்ம உடம்பில் அவருடைய அளவுக்கு வேறு யாரும் காப்பாற்றி கொண்டு வர முடியாது. ஒரு சில வியாதி எல்லாம் வந்து இருக்கான்னு தெரியாமல் போயிட்டே இருக்கும். ஆனால் நாம் வெளி சுவாசத்தில் இருந்து கொண்டு வேண்டாத வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்தால் அப்பொழுது அது வியாதியாக வந்து அதுவும் நமக்கு தெரியாது. வலி வந்தால்தான் தெரியும். எந்த வியாதியும் வலி வராத வரை தெரியாது. எப்போ அது ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, வந்திருக்கணுமே 2-3 இடத்துல கோடு இருக்கு டாக்டர் சொல்லுவாரு. இல்லை சார் வரலன்னா 2 வாட்டி வந்திருக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஏன் வலி வரல தெரியல. நமக்குள் எவ்வளவோ வியாதிகள் இருந்தாலும் வலி வந்தால்தான் தெரியும். அந்த வலி வருவதற்கு முன்னே அதிலிருந்து நம்மளை காப்பவர் அந்த சிவன். எனவே காக்கும் வேலை சிவன் என்றவுடன் அழிப்பவர் அல்ல. நாம் உள் சுவாசமா இருந்தால் நமக்கு காப்பவர். வெளி சுவாசம் விட்டு விட்டு கொண்டிருந்தால் வினாடிக்கு வினாடி, இந்த நொடிக்கு நொடி செத்து கடைசியில் கதை முடிச்சிருவார். பி கேர்ஃபுல் என்று நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்குது நமக்குள்ளே, என்னையும் சேர்த்து. சர்வசதா காலமும் சிவலிங்கத்திற்கு மேல் பாகம். ஏன்னா சிவன் வந்து உடனே சாத்விக குணம் சொல்றீங்களே, என்ன சார் இது சிவனுக்கு சாத்விகமா அப்படி என்று சொல்லக்கூடாது என்பதற்காக ஞானபிதா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். சர்வசதா காலமும் எப்பொழுதும் சிவலிங்கத்துக்கு மேல் பாகம் தண்ணீர் விழுந்து கொண்டிருப்பது போலத்தான் ஒரு விஷயம் இருக்கும் கோயில்களிலும். அப்படி இருக்கும்போது அவரை அலங்கரிக்க முடியுமா? எனவே அவருக்கு அலங்கரிக்க வேண்டாமா என்று பார்த்தால், நான் வடநாட்டில் ஒரு கோயிலுக்கு சென்றேன். அங்கே பெரிய சிவலிங்கம், மேலே தண்ணீர் சொட்டு சொட்டுன்னு விழுந்துட்டு இருக்கு 24 மணி நேரம். அப்படி இருக்கும்போது அலங்கரிக்க முடியுமா? நம்ம குளிக்கும் போது மேக்கப் போட்டுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அலங்காரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் மேல் பாகம் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது, அப்பதனால் அலங்கரிக்க முடியாது. அதே நேரத்தில் ஏதாகிலும் களங்கமோ அழுக்கோ உண்டாகுமா? எப்போதும் தண்ணீர் விழுந்து சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும் ஒருவருக்கு எப்போவாவது ஒரு அழுக்கோ களங்கமும் உண்டாகுமா? 24 மணி நேரம் குளிக்கிறான்னு ஒரு விளம்பரம் வரும், முந்தி அது சோப்பு விளம்பரம். அப்ப 24 மணி நேரம் குளிச்சா மேக்கப் தேவையில்லை என்று அர்த்தம். எனவே என் சர்வசதா காலமும் சிவலிங்கத்திற்கு மேல்பாகம் தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தால் அலங்கரிக்க முடியாது. எனவே அலங்காரம் இல்லை. அதே நேரத்தில் ஏதாகிலும் களங்கமோ அழுக்கோ உண்டாகுமா? நிச்சயம் உண்டாகாது. 24 தண்ணீர் விழுந்து எங்கே அழுக்கு வரும், எங்கே களங்கம் வரும்? இல்லை. எனவே சுத்த சாத்வீக குணம் ஆகிவிடுகிறது. ஆக சிவன் சாத்விக குணம், சுத்த சாத்விக குணம் என்று ஆகிவிடுகிறது. அப்பொழுது சிவனது குணத்தை என்ன சொல்லுவது? சுத்த சாத்விக குணம் என்று தானே சொல்ல வேண்டும். அந்த கொண்டு சாத்விக குணம் சிவன் என்றும் ரஜோகுணம் விஷ்ணு என்றும் வெளிப்படுகிறது, நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ரஜோகுணத்தில் இருந்துதான் அகங்காரமாகிய தமோ குணமாகும் பிரம்மா. அதுகொண்டு உலகில் சத்துவ குணமாய் இருக்கிற சிவனையும் ரஜோகுணமாய் இருக்கிற விஷ்ணுவையும் மாத்திரம் பூஜித்து வருகிறார்கள். இங்கே என்னுடைய வீட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில வலது பக்கம் பெரிய சிவன் கோயில், இடது பின்பக்கம் ராஜகோபாலசாமி பெரிய விஷ்ணு கோயில். அப்போதே நான் கேட்டேன், இந்த 2 பேருக்கும் கோயில் இருக்கு, பிரம்மா கோயில் எங்கே இருக்கு? பிரம்மாவுக்கு கோயில் இல்லை. ஏன் அப்படி சொல்லும் பொழுது, உலகத்தில் சத்துவ குணமாய் இருக்கிற சிவனையும் ரஜோ குணமாய் இருக்கிற விஷ்ணுவை மாத்திரம் பூஜித்து வருகிறார்கள். தமோ குணம் என்று சொல்வதால், அது அகங்காரம் என்று சொல்வதால் அவருக்கு கோயிலே கட்டலை, கோயிலே இல்லை. வடநாட்டுல எங்கேயோ ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு நான் போயிருக்கிறேன். சின்ன கோயில் ஒன்று இருந்தது, பெரும்பாலும் கோயில் இல்லை. உலகத்தில் பூஜிக்கிற மக்கள் இதை இப்படி புரிந்து கொண்டு இன்னின்னவைகள்தான் குணங்கள் என்று தெரியாமல், அதை பற்றி சிந்திக்காமல், தாம் செய்கிற தொழில் இன்னென்று அறியாமல்
சத்துவகுணம் விஷ்ணுவென்றும், தமோகுணம் சிவன் என்றும், ரஜோகுணம் பிரம்மாவென்றும் சொல்லி எந்த விவரமும் இல்லாமல் இப்படி நான் பேசணும் மாற்றி மாற்றி குணங்கள் இருக்குன்னு புகழ்ந்து நடக்கிறார்கள். இது தவறுதானே? வீட்டில் இருக்கிற புருஷனே ஒரு நேரத்துல ஒரு குணம்னு சொல்லிட்டு, ஆனா கணவனே இப்படி சொல்லும் போது கடவுள் மட்டும் ஒரு குணமா? தாய்மார்கள் சிந்திக்க வேண்டாமா? அங்கே கோயிலில் இருக்கும்போதே தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? உண்மை என்னவென்றால், சாத்விக குணம் என்பது ஜீவனும் அது சிவனும், ராஜசம் என்பது சாத்விகமாய் இருக்கிற ஜீவனிலிருந்து உண்டாகிற மனமும், அது விஷ்ணுவும், தாமசம் என்று ராஜசமாய் இருக்கிற அந்த மனதிலிருந்து உண்டாகிற அகங்காரமும் அது பிரம்மாவாகும். இது மிக முக்கியம். இதாகும் மும்மூர்த்திகள், மூன்று தெய்வங்கள், திரிமூர்த்திகள் என்று சொல்லப்படுகிற அந்த மூன்று கடவுள்களுக்குள்ள பிரகாரம் இருக்கிற முக்கிய குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டால், களங்கம் இல்லாமல் கடவுள் நிலை, இறைநிலை என்று ஆகிவிடும். இந்த மும்மூர்த்திகளாகி இந்த பிரகாரம் இருக்கிற முக்குணங்களும் ஒன்றாய் சேர்ந்து அந்த உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசத்தில் போய்விட்டால், அப்பொழுது அங்கே களங்கம் இல்லை, தொழில்கள் இல்லை, குணங்கள் இல்லை. அப்படி லயிக்கிற ஒரு நிலைமைக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் திரிகுணரகிதமாக, திரிகுணதீதமாக தீருகிறோம். அப்படி எந்த குணங்களும் தொழில்களும் இல்லாமல், நத்திங், பூஜ்ஜியத்திலே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு சொல்லியிருக்கிறாரே ஒரு பாடல் கண்ணதாசன். அதே போல அங்கே பூஜ்யம் என்ற லெவலில் செல்லும் பொழுது அங்கே நமக்கு மோட்சம். அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த குணங்கள் விஷயத்தை புரிந்து கொண்டு இதன்படி செயல்பட்டு முன்னேற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. ஸோ நாம் இன்றைக்கி முழுவதும் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 9வது அத்தியாயத்தில் குணங்கள் பற்றி சாமி சொன்ன விஷயந்தான். உலகத்தில் பொதுவாக 3 வகையான குணங்களில் அதில் ரஜோகுணம் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கானது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் சிருஷ்டி அப்படிங்கிறத அவர் செய்கிறதுனால. ஏன்னா சிருஷ்டிக்கு அடிப்படை அந்த ரஜோகுணம் தான். ரஜோகுணமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. அவர் சிருஷ்டி செய்யறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவரை ரஜோகுணமாக நாம் பாவிக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அதே போல் விஷ்ணு அப்படிங்கிறவர் காக்குன்ற தொழிலை செய்கிறதுனால இந்த காக்கக்கூடிய அந்த குணத்துக்கு சத்வகுணம்னு பேர். சத்வகுணம் தான் நம்மை காத்து கொண்டிருப்பது. அவர் காக்கிற தொழிலை செய்கிறதுனால அவருக்கு சத்வகுணம்னே இங்கே தவறாக எண்ண வேண்டிய அவசியங்கிறது ஏற்பட்டுருச்சு. அதுபோல தான் சிவனுக்கு இங்கே தமோ குணம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமோ குணம்ங்கிறது அழிக்கக்கூடிய ஒரு குணம். அப்போது சிவன் அழிக்கக்கூடிய தொழிலை செய்கிறதுனால அவருடைய குணமே தமோ குணம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இங்கே ஏற்படுறதுக்கு காரணமாயிடுச்சு. ஆனால் உண்மையே இதெல்லாமே உண்மை கிடையாது. இவங்க புரிஞ்சு வச்சுருக்கிற விஷயமும் தவறாகவே தான் இருக்குது. ஏன்னா பிரம்மா அப்படிங்கிறவருக்கு தான் உண்மையாகவே தமோகுணம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் தான் அகங்காரம் அப்படிங்கிறது. அந்த அகங்காரத்தினால தான் நாம் செத்துட்ருக்குறோம். நாம் செத்து போகிறதுக்கு அகங்காரம் தான் காரணமாகுது. அப்புறம் ஏன் சிவனை அங்கே அழிக்கும் தொழில் செய்கிறவர் அப்படின்னு தப்பாக ஏன் எண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, யாரும் தப்பாக எண்ணலை, அது சரிதான் அது. ஏன்னா அவர் அழிக்கிற ஒரு நேரத்தை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் சம்ஹார ருத்திரனாக இருப்பார். அதுவும் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தமோ குணமாக இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து தான் அவர் அந்த அழிக்கிற தொழிலை செய்கிறார். அப்போது அழிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு அவர் வரும்போது அவர் தமோ குணத்தோடு இருப்பார், அவர் அகங்காரமாக இருப்பார். ஆனால் உண்மையாகவே அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா, சிவன் அப்படிங்கிறது அது ஜீவன், அது சத்வகுணம். அந்த சத்வகுணம் தான் நம்மை காத்து கொண்டிருப்பது. அந்த ஜீவனானது நம்மில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாம் கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு சிசுவாக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா நிலைமைகள்லேயும் எல்லா சூழ்நிலைகள்லேயும் நம்மளை காத்து கொண்டிருப்பது நம்முடைய ஜீவன் தான். அந்த ஜீவன் தான் இந்த உடம்பை அழுகாமல் பார்த்துக்குது. அதில் தான் அந்த விரைப்புத்தன்மை ஏற்படாமல் பார்த்துக்குது. இந்த உடம்புக்குள்ளார புழுக்கள் உற்பத்தியாகாமல் பார்த்துக்குது. இந்த உடம்பில் துர்நாற்றம் ஏற்படாமல் பார்த்துக்குது. அந்த ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த உடம்பு இந்த நிலைமைகள்லாம் அடைய ஆரம்பிச்சிடும்.
அழுக ஆரம்பிக்கும், புழுக்கள் உற்பத்தியாகும், துர்நாற்றம் வரும், இந்த உடம்பு கெட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறது தான் அந்த ஜீவன்கிறது. அந்த ஜீவனுடைய உண்மையான குணம் அப்படிங்கிறது சத்வகுணம். அது ஆனால் அது மனமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அது இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவைங்கிறது ஏற்படுது. அதனால் அது விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சத்வகுணத்தை அடைந்து தான் அவர் இந்த உலகத்தை காப்பாற்றுறார். அதனால தான் அவருக்கு விஸ்வம்பரன் அப்படின்னு பேர். விஸ்வம் அப்படின்னா உலகம், பரணம் அப்படின்னா காப்பாற்றுதல். இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலையை இந்த மனம் செய்கிறதுனால அந்த ஒரு உலகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யும் போது மட்டும் அவர் காப்பதற்கு தேவையான சத்வகுணத்தை அடைகிறார். மற்ற நேரங்களில் அவர் ரஜோகுணத்தோடு தான் இருப்பார். ஏன்னா அவர் சுக்கிலமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கக்கூடியவர். இந்த ஸ்லோகங்கள் கூட வருமே, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சொல்லி, அதில் சுக்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷ்ணுவாக இருக்கக்கூடியது. அந்த விஷ்ணு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணத்தில் தான் அவர் எப்போவுமே இருப்பார். ஆனால் உலகத்தை காப்பாற்றும் போது மட்டும் சத்வகுணத்தை அடைந்து இந்த உலகத்தை காப்பாற்றுற நிலைமைக்கு அவர் வரார். அதுபோல தான் பிரம்மாவும் அவர் தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் ஒரு சிருஷ்டி அப்படின்னு செய்கிற அந்த நிலைமை வரும்போது மட்டும் அந்த ரஜோகுணத்தை அடைந்து அந்த சுக்கிலத்தை வைத்து அவர் அந்த சம்யோகத்தின் மூலமாக சிருஷ்டியை உண்டு பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. இவர் ஏன் இந்த சிவனை நம்ம சத்வகுணத்தை சார்ந்தவர் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிவனுடைய அடையாளங்களெல்லாம் கவனித்து பார்த்தா அவருக்கு அபிஷேகம் தான் பிரதானமான ஒரு பூஜை புனஸ்காரங்களுடைய அடையாளமாக வச்சுருப்பாங்க. அவருடைய அந்த லிங்கத்துக்கு மேலே தாரா பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டு அதில் சதா காலமும் அந்த அபிஷேகமானது சொட்டு சொட்டாக விழுகிற மாதிரியான ஏற்பாடுகள் கூட செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவருக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது தான் பிரதானமான சடங்கு. ஒரு அபிஷேகம் இருக்கும்போது அங்கே அலங்காரங்கள் வர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதனால் அலங்காரம் இல்லாமல் அது சாத்வீகத்தன்மையில் இருக்கக்கூடியது. அது சுத்த சாத்வீகத்தன்மை. அது சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடியது. அதனால் அது சத்வகுணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சிவனாகும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அதே ரஜோகுணமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை பார்த்தா கிரீடாதிபதியாக வீணாநாதர், தம்புருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றியும் ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அவர் கிரீடாதிபதியாக அலங்கார பிரியனாக இருப்பார். அவர் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள், அவர் பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களில் இருக்கக்கூடிய சடங்குகளை கவனித்து பார்த்தா நாளுக்கு ஒரு அலங்காரங்கள் அவருக்கு நடக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள்னால் உண்டாக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது மனதினுடைய அந்த குணத்தை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள் தான் அது. அது விஷ்ணு சேத்திரங்களுக்கு போனால் அந்த அடையாளங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் அது ரஜோகுணம் அப்படிங்கிறது அது ராஜகிரீடம் தரித்து இருக்கக்கூடிய ஒரு அரசை ஆளக்கூடிய, ஒரு அரசாங்கமாக ஆளக்கூடிய அந்த தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த 3 குணங்களினுடைய ஒரு நிலைமைங்கிறது. அப்போ அவர் தமோ குணத்தோடு அவர் அழிக்கிறாருன்னு சொன்னால் சம்ஹார ருத்திரனாக நம்மளிருந்து வெளியில் அவர் அழிக்கிறது கிடையாது. சிவன்கிறவர் நமக்குள்ளாரே இருந்து அகங்காரமாக மாறி அந்த அகங்காரத்துக்கு தேவையான அந்த தமோ குணத்தை அடைந்து தான் அவர் நம்மளை அழிக்கிறார். அப்போ நமக்குள்ளார இருந்தே தான் அவர் அகங்காரமாக மாறி வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களை நமக்கு ஏற்படுத்தி நம்மளை அழிக்கிற ஒரு தொழிலை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்படி தான் இந்த 3 குணங்களுடைய நிலைமைங்கிறது இருக்குது. அப்போது இயல்பாகவே சிவனுடைய குணம் சாத்வீக குணம். அவர் அழிக்கும் தொழிலை செய்யும் போது மட்டும் தமோ குணத்தை அடைவார். இயல்பாகவே விஷ்ணுவனுடைய குணம் ரஜோகுணம். அவர் காக்கும் தொழிலை செய்யும்போது மட்டும் சத்வகுணத்தோடு இருப்பார். இயல்பாகவே பிரம்மாவனுடைய குணம் தமோ குணம். அவர் படைக்கும் தொழிலை செய்யும் போது மட்டும் ரஜோகுணத்தோடு இருப்பார். ஆனால் நாம் இந்த தொழில்களினுடைய அடிப்படையில் மட்டும் வச்சு அவருடைய முழு குணமும் அதனுடைய இயல்பான குணமுமே அதுதான் சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய நிலைமைங்கிறது வேறு. வேலைக்கு போனால் தான் நம்ம மேனேஜரு, சூப்பர்வைசரு, லேபரு அப்படிங்கிற நிலைமை எல்லாமே. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம வேலை வேறு. அப்போ வேலை செய்யும் போது நாம் ஒரு மாதிரியும் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் நடந்துக்கிற மாதிரி தான் இந்த ஜீவன், மனசு, அகங்காரம் எல்லாமே இங்கே செயல்பட்டுருக்குது. ஸோ அதனுடைய இயல்பான குணத்திலிருந்து வேலை செய்யும் போது மட்டும் வேறொரு குணத்தை அடையுது. அந்த வேறொரு குணத்தை அதனுடைய இயல்பான குணம்னு சொல்லி நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாமி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த 3 குணங்களில் நாம் எந்த குணத்தை அடையணும், எது பெஸ்ட்டான குணம், தமோ குணமா, ரஜோகுணமா, சாத்வீக குணமா, எந்த குணத்தை அடைந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த 3 குணங்களுமே நமக்கு ஆகாத குணங்கள் தான். அது சாத்வீக குணமாகட்டும், ரஜோகுணமாகட்டும், தமோ குணமாகட்டும்,
இந்த மூணில் எந்த ஒரு குணம் நமக்குள்ளார இருந்தாலுமே நம்மளால் ஞானம் அடைய முடியாது. ஏன்னா இந்த 3 குணங்களும் உண்டாகிறது எங்கே அப்படின்னா களங்கமுள்ள தன்மையில் தான். நாம் தூங்கிட்டோன்னு சொன்னால் அங்கே ஜீவன், மனசு, அகங்காரம் இந்த நிலைமைகள் எதுவுமே கிடையாது. நாம் முழிச்சு வெளியில் வந்தால் தான் நமக்கு ஜீவன் இருக்குது, மனசு இருக்குது, இங்கே அகங்காரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சிந்திக்கவே முடியும். அப்போ களங்கம் இல்லாத தன்மையில் அவர் குணமற்ற நிலைமையில் இருக்கிறார். அதனால் முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார், ஈஸ்வரனுடைய 2 நிலைமைகளில் களங்கமுள்ள தன்மையில் குணம் அப்படிங்கிறது இருக்கும், களங்கம் இல்லாத தன்மையில் அவர் நிர்குணனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். அப்போது நாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய ஜீவனாகட்டும், மனதாகட்டும், அகங்காரமாகட்டும், இதெல்லாமே களங்கமுள்ள தன்மையில் இருக்கிறது. இதெல்லாமே நாசம் உள்ளது தான். எல்லாத்துக்குமே ஆதி அந்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே செய்யும். ஆதி அந்தம் இல்லாத நிலைமை அப்படின்னு கேட்டால் அது ஈஸ்வரனுடைய களங்கம் இல்லாத தன்மை தான். அதனால் இந்த 3 குணங்களையும் நம்ம தவிர்த்து நாம் இந்த குணங்களற்ற நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜீவனோ, மனசுன்னோ, அகங்காரமோ எதுவுமே நமக்குள்ளார இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத நிலைமைக்கு போகிறது தான் திரிகுண ரகிதம், திரிகுணாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. 3 குணங்களும் அற்ற நிலைமைக்கு போகிறது. அப்படி போகிற அந்த நிலைமைக்கு பேர் தான் மோட்சங்கிறது. அப்போ இதில் எந்த குணத்தில் நாம் இருக்கணும்னு கேட்டால் எந்த குணமும் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மிச்சம் மீதி இல்லாமல் முழுவதுமாக தொடைத்தெறிய வேண்டியதாக இருக்கும். இதைத்தான் இங்கே விருப்பாச்சனன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈஸ்வரனுடைய நிலைமையை. அதாவது தேங்காய் கண்ணன் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த தேங்காயினுடைய குடுமியை பிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் 3 கண்கள் இருக்கும். அந்த 3 கண்களும் 3 வகையான குணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 3 குணங்களுமே உடையணும். அதனால தான் அங்கே சாமிக்கு முன்னாடி ஒரு சடங்கு நடத்துவாங்க, தேங்காயை உடைக்கிற மாதிரி. இந்த 3 குணங்களும் என்னைக்கு உடையப்படுதோ, என்னைக்கு நம்ம உடைக்கப்படுதோ, அப்போது உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு எவ்வளோ பரிசுத்தமாக வெள்ளையாக இருக்குதோ அதுபோல் நம்மளுடைய ஆன்மாவும் பரிசுத்தமாக இருக்கும், களங்கமில்லாத ஈஸ்வரத்துவத்தில் இருக்கும் அப்படிங்கிற அடையாளத்தையும் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 3 குணங்களையும் கடந்து போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கும் ஒரே வழி என்ன அப்படின்னா சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி தான். அந்த கதி நம்மில் வரும்போது நாம் உள்ளுக்குள்ளார இருப்போம், களங்கமில்லாத தன்மையை நோக்கி போயிட்டுருப்போம். அப்போ நமக்கு கலங்கப்படக்கூடிய, நம்மளை கலங்கப்படுத்தக்கூடிய இந்த குணாதிசயங்கள் எதுவுமே அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதைத்தான் இந்த அத்தியாயம் மூலமாக சாமி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு நாம் 10வது அத்தியாயத்தில் அநேக பெயர்கள் ஒரே பொருளுக்கு உண்டாயிருக்குது. ஸோ அது என்ன, ஏன் ஒரே பொருளுக்கு ஏகப்பட்ட பெயர்களை வச்சு இங்கே குழப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க, அப்போது நிறைவு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் உபதேசத்தை வாங்கும்போது நாம் செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய வாசகத்தை எப்போவுமே நினைவிலே வச்சுருக்கணும். எந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் அதை மறக்காமல் தொடர்ந்து கதி அபியாசம் செஞ்சு அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கான அந்த முழு முயற்சிங்கிறது நமக்குள்ளார ஒரு ஈடுபாடோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை காப்பாற்றுறதுக்கான அந்த வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜீவனுடைய மேலே இருக்கக்கூடிய ஸ்நேகமானது அதிகமாக இருக்கணும். ஜீவ ஸ்நேகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவனை காப்பாற்றணுங்கிற அந்த உத்வேகம் நமக்கு கிடைக்காது. அந்த ஜீவனை நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் விட ஜீவன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்கணும். ஜீவனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த சித்தவேத வாசிப்பு, நல்லோர் சேர்க்கை இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்போது இதை நம்ம தினமும் நமக்கு நாமே அந்த ஒரு ஆலோசனை செஞ்சு விசாரணை செஞ்சு எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாமே நம்ம செய்யும் போது நமக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த விசேஷ அறிவை வச்சு அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை காப்பாற்றுறதுக்கான அந்த முயற்சிங்கிறது நமக்குள்ளார என்றைக்கு அதிகமாகுதோ அப்போ தான் நாம் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ தான் அட்லீஸ்ட் சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையாவது நம்மளால் அடைய முடியும். ஏன்னா இந்த சத்தியவாசத்தை காப்பாற்றுறது தான் சித்த வித்தை பெற்றவர்களுடைய கடமை. இதை காப்பாற்றுறதுக்கே நமக்கு சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி தேவைப்படுது. அந்த கதி வராமல் நம்ம சும்மா அபியாசம் செஞ்சிட்ருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இது காப்பாற்றப்படுறது கிடையாது. ஏதாவது ஒரு சிந்தனை மூலமாக ஜீவசக்தி விரயமாகி போயிட்டே தான் இருக்குது, சப்தம் மூலமாக ஜீவசக்தி விரயமாகி போயிட்டே தான் இருக்குது, சுவாசம் மூலமாக ஜீவசக்தி விரயமாகி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் காப்பாற்ற முடியாத சூழலில் தான் நாம் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால்
எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே அந்த ஜீவன் மேலே இருக்கக்கூடிய ஸ்நேகத்தோட, அது இப்போ வெளியில் போயிட்டுருக்குது, அது செத்துட்ருக்குது, அதை நான் வெளியில் போய் நசிச்சு போகிறதுக்கு நான் அனுமதி கொடுத்துட்ருக்குறேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வெளியில் போகும்போதெல்லாம் அந்த உணர்வு வரும்போது தான் நாம் அதை ஸ்நேகிக்கிறோன்னு அர்த்தம். அதை தடுத்து நிறுத்துகிற அந்த செயலுக்கு பேர் தான் ஜீவ ஸ்நேகம் அப்படிங்கிறது. அதே நாம் எப்போவுமே நினைவிலே வச்சுருந்து தொடர்ந்து அபியாசம் செஞ்சு மேலும் கீழும் நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் இல்லை, நமக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி, அந்த அபியாசமானது நிற்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது உட்காந்து கண் திருஷ்டி வச்சு ஜபம் பண்ணி நம்ம அனுபவத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சி செய்யலாம். ஆனால் நேரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எந்த வேலை செஞ்சாலும் பின்னாடி இந்த கதி ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா சுவாசம் வெளியில் போயிட்டே தான் இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அது நிற்காமல் போயிட்டு தான் இருக்குது. அப்போ அதை தடுத்து நிறுத்துகிற வேலையும் நாம் நிற்காமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது முடியும். ஸோ அதையே நாம் எப்போவுமே நினைவிலே வச்சுருந்து சாமி சொல்கிற முறையில் மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு நம்ம ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதியை, அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த சரியான கதியை வருவிக்கிறதுக்கான முழு முயற்சியில் நாம் எல்லோரும் ஈடுபடணும் அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.